सिर्फ तू है मेरा खुदा तू है अति सुंदर तू है अति योग्य तू है अति अद्भुत मुझको आराधना करूं सर को मैं झुकाऊं यीशु सिर्फ तू है मेरा खुदा तू है अति सुंदर तू है अति योग्य तू है अति अद्भुत मुझको Here I am to worship here I am to bow down here I am to say that you're my God you're altogether lovely altogether worthy altogether wonderful to me here I am to worship here I am to bow down here I am to say that you're my God you're altogether lovely altogether worthy altogether wonderful to me Bless the Lord, oh my soul. Oh, my soul, I worship His holy name. Sing like never before. Oh, my soul, I worship Your holy name. Bless the Lord, oh my soul. Oh, my soul, I worship His
सा कहीं नहीं, अब है पूरा यकीन, तुमसा कोई नहीं, तुमसा कोई नहीं, तुमसा कहीं नहीं, अब है पूरा यकीन, तुमसा कोई नहीं, तुमसा कोई नहीं, तुमसा कहीं नहीं, अब है पूरा यकीन, तुमसा कोई नहीं, तुमसा कोई உந்தன் சித்தம் என்னில் இருக்கும், வழுவாமல் அதில் நடப்பேன், உம்மை என்றும் பற்றிக் கொள்ளுவேன் தேவா, என் வாழ்வில் நீதான் எல்லாமே, உம்மை துதிக்காமல் இருக்க முடியவில்லை, சிலுவையை உயர்த்தாமல் உறக்கவே இல்லை, உம்மை எண்ணாமல் வாழ்வே இல்லை தேவா, நீர் இல்லாமல் நித்தியமில்லை, உம்மன் அன்பை எங்கும் சொல்லுவேன், நன்றி மறவாமல் என்றும் நடப்பேன், பத்தில் ஒன்றை உமக்கு கொடுப்பேன் தேவா, சாட்சியாக என்றும் வாழுவேன், உந்தன் அன்பை எங்கும் சொல்லுவேன், நன்றி மறவாமல் என்றும் நடப்பேன், பத்தில் ஒன்றை உமக்கு கொடுப்பேன் தேவா, சாட்சியாக என்றும் வாழுவேன், அல்லேலூயா, அல்லேலூயா, Alleluia,
நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஒவ்வொருவரை வாழ்த்தி வரவேற்கிறோம். हमारे उद्धारकर्ता प्रभु यीशु मसीह के नाम से आप सबों को हम स्वागत करते हैं. கர்த்தர் ரொம்ப நல்லவர். यहोवा बहुत भला है. அவருடைய கிருபை என்றும் உள்ளது. अनुग्रह सदैव के लिए है. சோ அவர் செய்த அதிசயங்களை நாம் ஒரு நாளும் மறந்து விடக் கூடாது. सो यहोवा की कोई भी उपकारों को हमें कभी नहीं भूलना है. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. हे मेरे मन यहोवा का धन्य कहे. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. हे मेरे पूरे मन उस पवित्र नाम की धन्य कहे. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. हे मेरे मन यहोवा का धन्य कहे. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. परमेश्वर की किसी भी उपकारों को ना भूलना. அநேக சமயத்துல மனிதர்கள் மறக்கிறார்கள் அதிகமாய். कई बार हम क्या हो जाता है, मनुष्य जो है कई चीजों को भूल जाता है. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளை நம்ம அடிக்கடி கொஞ்சம் திரும்பி பார்க்க வேண்டிய நாட்களுக்குள் வந்திருக்கிறோம். लेकिन परमेश्वर के संतान हमें बार-बार हमें क्या करना चाहिए, उन चीजों को याद दिलाना चाहिए. கடந்து வந்த பாதையை நாம் பார்க்க வேண்டும். जो हम पार कर कर आए हैं उन मार्ग पर हमें देखना चाहिए. சங்கீதம் 77வது சங்கீதத்துல भजन 77 में 11வது வசனத்தை வாசிக்கிறோம். 11वीं आयत को पढ़ते हैं. 77:11 77 का 11 में கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன், உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களையே நினைவு கூறுவேன். मैं याद के बड़े कामों की चर्चा करूंगा, निश्चय मैं तेरे प्राचीन काल वाले अद्भुत कामों का स्मरण करूंगा. வசனம் 12 உம்முடைய கிரியைகள் எல்லாம் தியானித்து உம்முடைய செயல்களை யோசிப்பேன். 12वीं आयत मैं तेरे सब कामों पर ध्यान करूंगा और तेरे बड़े कामों को सोचूंगा. ஆமென். आमीन. கர்த்தர் நம்மை நடத்தின பாதைகளை மறக்க கூடாது. यहोवा परमेश्वर जिस मार्ग में हमें अगुवाई की है उसे हमें नहीं भूलना है. ஆனால் தான் மோசே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து அடிக்கடி சொல்லுகிற ஒரு காரியம், इसलिए मूसा ने अपने इस्राएल लोगों से बार-बार यूं कहते हैं, நீங்க எகிப்தில் அடிமைத்தனத்துல இருந்தீங்க, तुम मिस्र में गुलामी में थे, கர்த்தர் உங்களை அற்புதமாய் அங்கிருந்து வெளியே கொண்டு வந்தார். परमेश्वर आपको अद्भुत तरीके से वहां से बाहर ले आया. 40 வருட கால வனாந்தரத்தை நீங்க மறந்துடாதீர்கள். 40 वर्ष की उस वनांतर की कार्य को ना भूलना. கர்த்தர் செய்த செயல்களை மறந்து விடாதீர்கள். यहोवा की कामों को स्मरण रखना. இத உங்க பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லி தாருங்க. इन कार्य को अपने बच्चों को भी सिखाना. இதெல்லாம் மோசே அடிக்கடி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டே இருப்பார். इन सारे कार्यों को मूसा ने अपने इस्राएल लोगों को बार-बार याद दिलाते रहते हैं. நாட்கள் ஆக ஆக பின்னாடி காரியங்களை மறந்து விடக்கூடாது. दिन होते ही हमें उन बातों को नहीं भूलना है. ஒருவேளை நம்முடைய பாஸ்ட் பல ஏற்ற தாழ்வுகள் காணப்பட்டிருக்கலாம். यदि हमारे बीता हुआ जीवन में कई ऊंचा नीचा हो सकता होगा, ஒருவேளை வனாந்தரமா இருக்கலாம், அது பள்ளத்தாக்கா இருக்கலாம். या वनांतर आता होगा, आया होगा, या तराई में भी आप चलते हुए आते होंगे, ஒருவேளை அது சிவந்த சமுத்திரமா இருக்கலாம், அது யோர்தானா இருக்கலாம். या लाल समुद्र हो या यरदन नदी हो. எல்லா சூழ்நிலையிலும் நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருந்தார். हर परिस्थितियों में हमारा परमेश्वर हमारे संग रहा. ஆமென். आमीन. ஆகவே அவருடைய அதிசயங்களை இதுவரை நடத்தி வந்த நம் தேவனுடைய கரத்தை நாம் மறந்து விடக்கூடாது. तो इसलिए परमेश्वर के अद्भुत कर्मों को अभी तक चला आया है, उस कार्य को हमें नहीं भूलना. தண்ணீர்களை கடக்கும்போது நம்மோடு கூட இருந்த தேவன்க. जब पानी से होकर आए थे तब परमेश्वर हमारे संग रहे. ஆறுகளை கடக்கும்போது அது நம்மேல் புரளுவதில்லை என்று जब नदियों को पार कर कर आए थे तब उसे हमें डुबा नहीं सका. எத்தனையோ அக்கினியின் நடுவில் நம்ம கடந்து வந்தோம். कितने आग में होकर हम आए हैं, ஆனா அக்கினி ஜுவாலை நம்மை பற்றி எரியவே இல்லை. लेकिन आग की ज्वाला हमें कुछ नहीं किया. ஆமென். आमीन. ஹalleluya. हालेलुया. கரத்தை பிடித்து நம்மை நடத்தி வந்த தேவன்க. हमें हाथ पकड़कर परमेश्वर हमें अगुवाई किए हैं. ஆமென். आमीन. ஏன் நினைவு கூற வேண்டும்டா? हमें क्यों याद दिलाना चाहिए, स्मरण रखना चाहिए? சோ அப்பதான் நம்மளுக்கு புரியும், ஓகே கர்த்தர் இப்படி எல்லாம் என்னை நடத்தி வந்தாரே, இவ்வளவு அற்புதங்களை செய்தாரே, அப்ப நிச்சயம் இந்த சூழ்நிலையிலும் இந்த காரியத்துல கூட கர்த்தர் நம்மை நடத்துவார் என்கிற ஒரு விசுவாசம் நமக்குள்ள வருதுங்க. ताकि हमारे अंदर ऐसा एक विश्वास आ पड़ती है कि जब हम मोड़ कर देखते हैं तो अरे कैसे कैसे परिस्थितियों से होकर परमेश्वर मुझे अगुवाई कर कर यहाँ तक ले आए हैं करके हम उसको हम देख सकते हैं. ஆனால் தான் கோலியாத் முன்னாடி நிற்கும்போது தாவீது சவுல் ராஜாட்ட சொன்ன ஒரே ஒரு காரியம் என்னவென்றால், इसलिए जब सவுल राजा के सामने खड़े थे दाऊद ने, तब उन्होंने क्या कहा था गोलियत के प्रति? நான் ஒரு நாள் வனாந்திரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது கரடி சிங்கம் எல்லாம் வந்தபோது நான் அவர்களை பீறி போட்டேன், கர்த்தர் எனக்கு உதவி செய்தார் என்ற
பல நாட்களுக்கு மாதங்களுக்கு முன்பாக நடந்த அந்த சாட்சியை இப்ப அவன் நினைவுபடுத்தி சொல்கிறான். சோ இப்பொழுதும் அதே தேவன் என்னோட கூட இருக்கிறார், இந்த பெலிஸ்தனையும் நான் முறியடிப்பேன் என்பதை அவர் நினைவுபடுத்துகிறார். यानी दाऊद ने यहाँ पर जब साउल के सामने खड़े थे तब इस बातों को याद किया, स्मरण किया कि जब एक बार मैं जंगल में था, एक बार भालू आया, एक बार शेर आई, लेकिन मैं उसको फाड़ काया है और उससे मैंने मार डाला है करके उन्होंने उन बातों को कई दिन पहले जो हुआ है उन बातों को याद कर कर ऐसे ही मैं गोलियत को भी मारूंगा करके उन्होंने वहां पर बताते हैं. விசேஷமாக நான் ஊழியத்தின் பாதையில நான் அடிக்கடி நான் பழைய கடந்து வந்த பாதையெல்லாம் நான் யோசித்து பார்ப்பேங்க. हमेशा हम क्या करते हैं, जो सेवकाई के इस यात्रा में हम बीता हुआ जीवन में जो कुछ हुआ है उन बातों को हम हमेशा याद करते हैं. அந்த ஊழியத்தின் ஸ்டார்டிங் டைம்ல நாங்க எப்படி இருந்தோம் எல்லாம் பார்ப்போம் நாங்க. यानी हम अपने सेवकाई के शुरुआत के समय पर हम कैसे थे करके उन बातों को हम याद करते हैं. இப்போ யோசித்து பார்க்கும்போது ரொம்ப அற்புதமா இருக்கும், எப்படி அந்த பாதையெல்லாம் கடந்து வந்தோமே என்று நம்மளுக்கே ஆச்சரியமா இருக்கும். अब पीछे मोड़कर देखते हैं तो हम कैसे उस बातों को पार कर कर आए हैं करके बहुत ही अद्भुत लगता है, आश्चर्य लगता है. அப்பதான் நம்ம மனசுல ஒரு ஒரு என்ன சொல்றோம் முடியும், கர்த்தர் செய்த அந்த நன்மையை அப்படியே நினைத்து பொங்கி வழியக்கூடிய ஒரு அனுபவம் நம்மளுக்கு வருங்க. तब ही हम परमेश्वर के उस उपकारों को सोचकर हमारा दिल उमड़ने का अनुभव हमारी आ जाती है. हालेलुया हालेलुया. சோ பாருங்கள், திரும்பி பாருங்கள். तो इसीलिए हम पीछे मोड़कर दरअसल देखें. லோத்துடைய மனைவியை போல திரும்பி பார்க்காதபடி, लूत की पत्नी के जैसा नहीं, கர்த்தர் செய்த நன்மைகளையும் அவர் செய்த அற்புதங்களையும் வழிகளையும் அவர் பாராட்டின விதத்தையும் திரும்பி பார்க்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். लेकिन परमेश्वर के और से जो बातें परमेश्वर हमारे लिए किए हैं उन उपकारों को हमें पीछे मोड़कर देखना आवश्यकता है. ஓகே, பின்னாடி திரும்பி பார்க்கிறது மாத்திரமல்ல, केवल पीछे मुड़कर देखना ही नहीं, மேலையும் கொஞ்சம் நோக்கி பார்க்க வேண்டும். और थोड़ा हम ऊपर की ओर भी ताकना चाहिए. ஆதியாகமம் 15வது அதிகாரத்துல उत्पत्ति 15वें अध्याय में 5ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். 5वें आयत से लेकर पढ़ते हैं. கர்த்தர் ஆபிரகாமோடு செய்த ஒரு உடன்படிக்கையில ஒரு வாக்குத்தத்தமா இருக்கிறது. यानी परमेश्वर अब्राहम के साथ एक वाचा जो बांधे हैं उसके प्रति लिखा हुआ है. ஆமென். எடுத்து வாசிப்போம். 15ஆம் அதிகாரத்துல, அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவனமாயிருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். 15वें अध्याय उत्पत्ति का 5 और 6 आयत को पढ़ते हैं. और उसने उसको बाहर ले जाके कहा, आकाश की ओर दृष्टि करके तारे गण को गिन, क्या तू उनको गिन सकता है? फिर उसने उससे कहा, तेरा वंश ऐसा ही होगा. उसने यहोवा पर विश्वास किया और यहोवा ने उस बात को उसके लेखे में धर्म गिना, धर्मी गिना. हालेलुया. ஆபிரகாம்கிட்ட கர்த்தர் சொல்றாரு, अब्राहम से परमेश्वर ने कहा, நீ மேல் நோக்கி பாருன்ட்டார். तू ऊपर की ओर देखो. ஆல்ரெடி இந்த மனுஷன் ரொம்ப சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்காரு. पहले से ही अब्राहम बहुत ही निराशपन में बैठे हैं. 75 வயசுல கர்த்தர் அவனை அழைத்தாரு. 75 उम्र पर परमेश्वर ने उन्हें बुलाया. அவனை எல்லாத்தையும் விட்டு புறப்பட்டு பிரயாணத்துல வந்து கொண்டிருக்கிறாரு. वो भी अपनी सब चीजों को छोड़कर यात्रा में आ चुके थे. ஒரு குழந்தை கூட இல்ல. एक भी संतान नहीं है. இப்படிப்பட்ட ஒரு சோர்வான நேரத்துல ऐसे एक परिस्थिति में கர்த்தர் அவனை வெளியே கூப்பிட்டு परमेश्वर ने उनको बाहर बुलाया மேல் நோக்கி और பாருங்க. कहा, ऊपर की ओर देखो. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. வசனம் சொல்லுகிறது, எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டோம். वचन में लिखा है हम चारों तरफ हमें धमकी दिया गया है. அப்படினா என்ன? मतलब क्या है? ஃப்ரண்ட், பேக், லெஃப்ட், ரைட் எல்லா பக்கமும் நெருக்கம். आगे पीछे दाएं बाएं सब स्थानों से हमारे लिए एक दबाव आया है. நாலு பக்கமும் பார்க்க முடியலையா? चारों तरफ आप देख नहीं पा रहे हैं क्या? நாலு பக்கமும் ஒரு மதில்கள் உங்களை சூழ்ந்து இருக்கிறதா? चारों तरफ आपको लगता है एक दीवार पड़ा हुआ है. ஒரே ஒரு பக்கம் மட்டும் ஓபனா கர்த்தர் வைத்திருக்கார் உங்களுக்கு. एक जगह पर परमेश्वर ने आपके लिए खुला रखे हैं. என்ன? कौन सा? மேல் நோக்கி பார்க்கிற ஒரு அனுபவம். यानी ऊपर की ओर देखने का एक अनुभव. ஆமென். आमीन. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய், जहाँ से मुझे सहायता मिलती है उस पर्वतों की ओर என் கண்களை ஏறெடுப்பேன். मैं अपनी आंखें उठाकर देखूंगा. ஆமென். எனக்கு आमीन. உதவி வரும் கண்மலையை நோக்கி நான் இன்னைக்கு जहाँ பார்க்கிறேன். से मुझे सहायता मिलती है उस पहाड़ों की ओर मैं ताकता हूँ. மனுஷர்கள் நாலு பக்கமும் வேணா அடைக்கலாம். मनुष्य जो है चारों दिशाओं में आपको बंद कर सकते हैं. ஆமா, பின்னாடி பார்வன் வந்து நம்மை அடைக்கலாம்.
पीछे भी आपको फिरौन आकर बंद कर सकता है। முன்னாடி சிவந்த சமுத்திரம் என்னை அடைக்கலாம், आगे आपके लिए लाल समुद्र क्यों ना हो, ரெண்டு பக்கமும் சீனாய் மலையை கூட வந்து அடைக்கலாம். आपके भाई और दाएं सिनाई पर्वत भी क्यों ना हो, ஆனா பரலோகத்தின் வாசலை எவனாலும் அடைக்க முடியாது. लेकिन स्वर्ग की दरवाजे को कोई भी नहीं बंद कर सकता है। மேல் நோக்கி பார்க்கிற ஒரு அனுபவம், हमें ऊपर की ओर देखने का एक अनुभव होना கர்த்தரை चाहिए, நோக்கி பார்க்கிற ஒரு यानी அனுபவம். परमेश्वर की ओर देखने का अनुभव होना चाहिए। கர்த்தர் ஆபிரகாமை அப்படித்தான் வழி நடத்துகிறார். परमेश्वर अब्राहम को ऐसे ही अगुवाई किए हैं। அவன் பலவீனத்தை பார்த்துட்டு இருக்கும்போது கர்த்தர் சொல்லுவாரு, நீ மேல் நோக்கி பாரு. जब हम अपनी बलहीनता की ओर ताकते रहते हैं तो परमेश्वर कहते हैं ऊपर की ओर देखो। அவன் வயது ஏறிட்டு போகிறது, சரீர சூழ்நிலைகள், கற்பம் செத்து போகிறது, இதெல்லாம் பார்க்கும்போது கர்த்தர் சொல்றாரு, நீ மேல் நோக்கி பாரு. जब अब्राहम की उनके शरीर में इतनी थकावटें हैं, उनकी उम्र बढ़ती जा रही है और बच्चा संतान नहीं है, लेकिन परमेश्वर कहता है ऊपर की ओर ताकते रहो। கர்த்தர் மேல் நோக்கி பாருன்னு சொல்றது இல்ல, நீ வானத்தை அண்ணாந்து பாரு என்று சொல்லுகிறாரு. और इतना ही नहीं, परमेश्वर कहते हैं अपने आंखें उठाकर आकाश की ओर देखो। ஆமென். ஆமென். அப்ப நீ நின்னு கூர்மையா பாரு. यानी और ध्यान से देखो। என்ன சொல்றாரு? நட்சத்திரத்தை நீ கவுண்ட் பண்ணுங்கறாரு. क्या कहते हैं प्रभु ने? तारेगण को गिनो। கர்த்தருக்கே தெரியும் அதை கவுண்ட் பண்ண முடியாதுன்னு. परमेश्वर आप ये जानते हैं कि वो नहीं गिन सकता है। ஒரு முடியாத ஒரு காரியத்தை செயலை செய்யும்படியாய் மனுஷன்ட்ட சொல்றாருன்னா, यानी जो बातें नहीं कर पाएंगे उन कार्य को करने के लिए एक मनुष्य से कहते हैं तो அதுல தான் ஒரு ரகசியத்தை கர்த்தர் சொல்லித் தராரு. उसके अंदर एक रहस्य को प्रभु बताते हैं। அப்ப உன்னால முடியாது, அந்த முடியாத காரியத்தை நான் செய்வேன், அதுக்கு மேல நோக்கி என்னை பாரு என்று கர்த்தர் तेरे சொல்றாரு. लिए तो नहीं हो सकता है लेकिन मैं कर सकता हूं करके, इसीलिए तू ऊपर की ओर देखो करके परमेश्वर यहाँ पर बताते हैं। சோ அவன் டக்குன்னு கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டானா, तुरंत उन्होंने गिनने लगा क्या? அவன் तारेगण को। விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டான். लेकिन उन्होंने विश्वास करने लगा। என்னையால முடியாது தான், ஆனா உங்களால முடியும். जरूर मुझसे नहीं होता लेकिन आपके साथ सब कुछ संभव है। ஹalleluya. हालेलुया। விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டான். उन्होंने विश्वास करने लगा। ஆமென். आमीन। இந்த சோர்வான நேரத்துல வார்த்தையை விசுவாசிக்க ஆரம்பிங்க. जब निराशपन के समय पर आप परमेश्वर के वचन पर विश्वास करने लगे, மேல் நோக்கி பார்க்கிற ஒரு यानी அனுபவம். ऊपर की ओर देखने का एक अनुभव। ஆமென். आमीन। திரும்பி பார்க்கிறது மாத்திரமல்ல, हमें मोड़कर देखना इतना ही नहीं, மேல் நோக்கி பார்க்கிறது மாத்திரமல்ல, या ऊपर की ओर देखना इतना ही नहीं, முன்னே நோக்கி பார்க்கும்படியாய் கர்த்தர் நம்மை அழைக்கிறார். परमेश्वर हमें आगे की ओर देखने के लिए भी बुलाते हैं। யாத்திராகமம் निर्गमन 14வது அதிகாரம் 14 अध्याय 15வது வசனத்தை வாசிக்கிறேன். 15वीं आयत को पढ़ते हैं। யாத்திராகமம் 14:15. निर्गमन 14 का 15। கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லுன்ட்டார். यहोवा आप ही तुम्हारे लिए लड़ेगा, इसलिए तुम चुपचाप रहो। तब यहोवा ने मूसा से कहा, तू क्यों मेरी दुहाई दे रहा है? इजरायलियों को आज्ञा दे कि यहाँ से कूच करे। ஆமென். आमीन। முன்னே பாருங்கள் என்கிறார். यानी आगे की और लड़ो, जाओ करके कहते हैं। முன்னாடி பார்த்து புறப்பட்டு போ ஸ்டார்ட் பண்ணுங்கட்டார். यानी आगे की ओर देखो और चलने लगो। முன்னாடி என்ன இருக்கு? आगे क्या है? சிவந்த சமுத்திரம் இருக்கு. लाल समुद्र। ஆனா முன்னாடி பார்த்து போயிட்டே இருந்துட்டாரு. लेकिन परमेश्वर ने कहा आगे की देखो और चलते रहो। நீ என்னிடத்துல என்னையா முறையிட்டு இருக்கறன்னு கர்த்தர் तू சொல்றாரு. मेरे पास क्यों दुहाई दे रहा है? இந்த வார்த்தை மட்டும் நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. इस वचन को आप अच्छे से सुनिएगा। நீ என்னிடத்துல வந்து ஏன் அழுதுட்டு இருக்கற? तू मेरे पास आकर क्यों रो रहा है? என்னிடத்துல வந்து ஏன் புலம்பிட்டு இருக்கற? मेरे पास आकर क्यों विलाप कर रहा है? புறப்பட்டு போங்கன்ட்டா. आप चलते जाओ। முன்னாடி தான் சிவந்த சமுத்திரம் இருக்கு. आगे तो लाल समुद्र है, ஆனா ஆல்ரெடி கர்த்தர் உன் கையில ஒன்னு கொடுத்திருக்காரு, கோல். लेकिन परमेश्वर पहले से आपके हाथों में कुछ दिए हैं, एक लाठी। அந்த கோலை நீட்டுன்ட்டார். उस लाठी को आगे की ओर बढ़ा। ஹalleluya. हालेलुया। வார்த்தையை நீட்டுங்க, வார்த்தையை அறிக்கையிடுங்க, வார்த்தையை விசுவாசிங்க. यानी परमेश्वर के वचन को आगे बढ़ा दीजिएगा, परमेश्वर के वचन को विश्वास कर दीजिए, परमेश्वर के वचन को अंगीकार कर दीजिए, சமுத்திரத்தை கர்த்தர் பிரிக்கிறவராய் இருக்கிறார். ताकि परमेश्वर समुद्र को आपके लिए भाग देंगे। கர்த்தர் செய்யற ஒரு செயல் எப்பொழுதுமே முன்னோக்கி தான் இருக்கும். परमेश्वर का कार्य हमेशा आगे की ओर ही होती है। கர்த்தருடைய வழிநடத்தல் எப்பொழுதும் ஃப்ரண்டா ஃபார்வர்டா தான் இருக்கும். परमेश्वर का अगुवाई हमेशा फॉरवर्ड की होती है। அதனால பவுல் சொல்றார், பின்னானவைகளை மறந்து. इसीलिए पौलुस कहते हैं प्रेरित पीछे की बातों को भूलकर, ஹalleluya, हालेलुया, முன்னானவர்களை நோக்கி நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். आगे की ओर मैं दौड़ता रहता हूँ। சில சமயத்துல பின்னால செய்த சில காரியங்கள், தப்பு பாவங்கள், இது எல்லாத்தையும் மனசுல பிசாசு கொடுத்து அதை அப்படியே குற்ற உணர்வாக்கிட்டு இருக்கான் நம்ம. कई बार शैतान क्या करता है, जो आपके बीते हुए जीवन में जो भी गलतियां आपने किया है उनको याद दिलाकर आपको एक ही जगह पर बिठा देता है। அதனால தான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை சோர்ந்து போய் கொண்டிருக்கிறோம் நம்ம. इसलिए हम आत्मिक
जीवन में हम बिल्कुल निराश में हो ஆனா जाते हैं। கர்த்தர் சொல்றாரு இல்லப்பா लेकिन यहोवा परमेश्वर कहते हैं ऐसा नहीं, நீ பின்னாடி பார்க்காத, तू पीछे मुड़कर अपने जो पापों की ओर ना देखो, தேவ ராஜ்யத்தை மாத்திரம் நீ பார்த்து परमेश्वर போயிட்டே के இரு. राज्य की ओर देखो, கர்த்தர் செய்யற போற செயலை நீ பார்க்க போகிற. परमेश्वर के और की भलाइयों को देखो। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया ஆமென். आमीन। கர்த்தர் செய்ய போகிற அற்புதத்தை நீங்க பார்க்க போறீங்க. परमेश्वर के जो करने वाले हैं वो अद्भुत की ओर देखो। आमीन। முன்னே நோக்கி பார்ப்போம். हम आगे की ओर देखते रहें। ஆமென். आमीन। அதனால தான் ஏசாயா 43ஆம் அதிகாரத்துல इसीलिए आयसाया 43 में 18வது வசனத்தை நாம் வாசிக்கிறோம். 18वीं आयत को हम पढ़ते हैं। ஏசாயா 43:18ல आयसाया 43 का 18 முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். अब बीती हुई घटनाओं को स्मरण मत करो, ना प्राचीन काल की बातों पर मन लगाओ। देखो मैं एक नई बात करता हूँ, वह अभी प्रकट होगी, क्या तुम उससे अनजान रहोगे? मैं जंगल में एक मार्ग बताऊंगा और निर्जल देश में नदियां उत्पन्न करूंगा। ஹalleluya हालेलुया। இதோ நான் புதிய காரியத்தை செய்ய போகிறேன். देख मैं एक नई बात को करूंगा। அப்ப ஒரு ஆர்வத்தோடு ஒரு எதிர்பார்ப்போடு முன்னே பார்த்து கொண்டிருங்க. यानी एक चाहत के साथ हम आगे की ओर ताकते रहें, ஏன்னா உங்களுக்கு முன்பாக உங்களை வழிநடத்துகிறவர் போய் கொண்டிருக்கிறார். क्योंकि आपके आगे आपको अगुवाई करने वाला वो जा रहे हैं। உங்களுக்கு முன்பாக சேனைகள் கர்த்தர் தடைகளை உடைக்கிறவர் உங்களுக்கு முன்பாக கடந்து போய் கொண்டிருக்கிறார். आपके आगे आगे सेनाओं की यहोवा जो बोड़ों को तोड़ने वाला परमेश्वर आगे चलते जा रहे அதாவது हैं। முன்னே நோக்கி செல்வது என்பது ஒரு வளர்ச்சியை குறிக்கிறது. यानी आगे की ओर जाना इसका मतलब एक बढ़ोतरी को बताती है। ஆமா தேவனுடைய வாக்குத்தத்தத்துக்கு நேராய் போகிற ஒரு காரியமா இருக்கு. परमेश्वर की वायदाओं की ओर बढ़ते जाना। எப்பொழுதுமே பின்னாடி போகிறது என்பது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். कभी भी हमें पीछे जाना तो परमेश्वर के लिए प्रसन्न नहीं है। ஆமென். आमीन। ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறார். यदि कोई मसीह में है वो नई सृष्टि है। பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. पुरानी बातें बीत गई, सब कुछ नई हो गया है। பின்னானவைகளை மறந்து हम बीती हुई बातों को भूल जाएं, முன்னானவைகளை நோக்கி போவோம். आगे की ओर हम बढ़ते जाएं। ஹalleluya. हालेलुया। அது செங்கடலா இருக்கலாம், यदि वो लाल समुद्र हो, வனாந்தரமா இருக்கலாம், वनांतर क्यों ना हो, யோர்தானா இருக்கலாம், यरदन क्यों ना हो, எதுவா இருந்தாலும் कुछ भी हो, நான் முன்னாடி தான் போயிட்டு இருப்பேன். हमें आगे की ओर बढ़ते நான் जाना है। பயந்து ஓடுகிற பின்னாடி போகிறவன் அல்ல. डर के मारे पीछे की ओर दौड़ने वाले नहीं। ஆமென். आमीन। ஹalleluya. हालेलुया। அடுத்ததாக எங்க பார்க்கணுமா? और हमें कहाँ देखना है? சங்கீதம் 26வது சங்கீதத்துல भजन 26वीं अध्याय का और हम पलटे। 2வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். भजन उसका 26वीं अध्याय का दूसरा आयत को हम पढ़ते हैं। கர்த்தாவே என்னை பட்சித்து என்னை சோதித்து பாரும், என் உள்ளந்திரியங்களையும் என் இருதயத்தையும் புடமிட்டு பாரும். हे यहोवा मुझको जांच और परख, मेरे मन और हृदय को परख। ஆமென். आमीन। இப்போ எங்க பார்க்கணும் நம்ம? अब हमें कहाँ देखना है? உள்ள பாருங்க. अंदर। வெளியில எல்லாம் பார்த்துட்டோம். अब बाहर तो हम देख चुके हैं, இப்ப பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியமானது உள்ளே பாருங்க. अब हमें कहाँ देखना है? हमारे अंदर। சில சமயத்தில் நம்ம வெளியில ரொம்ப அழகா நீட்டா ட்ரெஸ் பண்ணி மேக்கப் போட்டு எல்லாம் அற்புதமா இருக்கும் பார்க்கிறது. कई बार बाहर की तरीके से तौर से हम देखा जाए तो बहुत ही सुंदर लगते हैं, अच्छे वस्त्र पहनते हैं, பட் உள்ள தான் விஷயமே இருக்கிறது. लेकिन बात तो अंदर की होती है। திடீர்னு நம்ம வீட்டுக்கு யாராவது வந்துட்டாங்கன்னா கெஸ்ட், अचानक हमारे घर पर कोई गेस्ट आ जाते हैं तो வீட்டுல எல்லாம் கச்சா முச்சான்னு இருக்கும் இல்லையா? सारा सामान इधर उधर होता है। அப்ப நம்ம எல்லாத்தையும் ஒரு மூலையில போட்டு ஒரு பிளாங்கெட் பெட்ஷீட் தூக்கி அப்படியே கவர் பண்ணி வச்சிருவோம். क्या करते हैं, एक कोने पे सारी चीजों को डालकर एक ब्लैंकेट लेकर कवर कर लेते हैं। ஏதாவது ஒன்று அந்த சைடு கெஸ்ட் வராதபடி ஒரு தடையை போட்டுருவோம். वहाँ गेस्ट ना आ जाए करके वहाँ पर एक रुकावट बना देता है। தப்பி தவறி அது ஓப்பன் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், அவ்வளோதான் நம்ம மானமே போயிடுறது மாதிரி இருக்கும். अगर उस जगह खुली जाता है तो वहाँ पर पता नहीं चलता क्या क्या हो जाएगा करके। ஸோ உள்ளர நம்ம இன்னைக்கு பார்க்க வேண்டும். तो इसलिए आज हमें अंदर की ओर देखना है। நீங்கள் ஜெபம் பண்ணும்போது உங்க அறை வீட்டுக்குள்ள பிரவேசிக்கன்னு கர்த்தர் சொல்றார். परमेश्वर कहते हैं जब आप प्रार्थना करते हैं अपने कमरे के भीतर जाओ। சர்ச்சில் போய் பயங்கரமா ஆராதிக்கிறோம், ஜெபம் பண்ணுகிறோம், தட்ஸ் குட். चर्च में हम अच्छे से आराधना करते हैं, प्रार्थना करते हैं, अच्छी बात है। பட் இந்த இன்னர் சர்க்கிளில் நம்முடைய அந்தரங்க லைஃப் எப்படி இருக்குது, வாழ்க்கை எப்படி இருக்குது, लेकिन हमारे अंदर की जीवन वो कैसा है, அதுதான் இன்னைக்கு ரொம்ப முக்கியம். आज वही बहुत ही मुख्य है। அதனால தான் இந்த திருவிருந்து ஆராதனையில் நம்ம வாசிக்கிற ஒரு வசனம் ஒன்று கொரிந்தியர் 11 அதிகாரத்தில் நம்ம வாசிப்போம் எப்பொழுதும். इसीलिए प्रभु भोज के समय पर हम एक वचन को पढ़ते हैं हमेशा, जो पहला कोरिन्थियों में लिखा है 11वें अध्याय में 28 வசனத்தில் 28वें आयत எந்த में, மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். ஆமென். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிய வேண்டும். அப்போ தேவ சமூகத்தில் வரும்போது
அது திருவிருந்துக்கு முன்பாக வரும்போது தன்னை தான் டெஸ்ட் பண்ண வேண்டும், சோதித்து அறிய வேண்டும். நம்ம 11वीं अध्याय 28 आयत में लिखा है, इसीलिए मनुष्य अपने आप को जांच लें और इसी रीति से इस रोटी में से खाएं और इस कटोरे में से पिएं. यानी हमें क्या करना चाहिए, हमारे हृदय को जांचना चाहिए. ஏனென்றால் இதை நம்ம அபாத்திரமாய் நம்ம இதை நாம் புசிக்க கூடாதுன்னு வசனம் போடப்பட்டிருக்கு. क्योंकि वचन में लिखा है, ऐसे खाते पीते समय पर हम प्रभु की देह को नहीं पहचाना, वह इस खाने और पीने अपने ऊपर दंड लाता है करके वचन में लिखा है. ஹalleluya. आमीन. இப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்க வேண்டிய நாட்களுக்குள்ள வந்திருக்கிறோம். यानी हर एक दिन हम अपने आप को स्कैन करने का चाहिए. ஆமா, ஒவ்வொரு நாள் நம்ம வெளியே போகிறோம், எத்தனையோ காரியங்களை பார்க்கிறோம். हर एक दिन हम बाहर जाते हैं, कितनी चीज़ों को देखते हैं. பாவ நிறைந்த உலகத்துல தான் வாழுகிறோம் இல்லையா? पाप से भरा हुआ जिन दुनिया में जी रहे हैं. ஆமா, மனுஷனுடைய அந்த இருதயத்திலிருந்து வருகிற அந்த பொல்லாத சிந்தனைகள், அசுத்தமான காரியங்கள், இது எல்லாமே தீட்டுப்படுத்தக்கூடியதா இருக்கிறது. यानी मनुष्य के हृदय से जो निकलता है वो सारे बुरे कार्य पाप जो है मनुष्यों को अपवित्र कर देती है. இதெல்லாம் அப்பப்ப ஆண்டவருடைய சமூகத்துல வந்து நம்மை நிதானித்து அறிந்து சோதித்து அறிந்து ஒப்பு கொடுத்து விட்டு கொடுத்து மன்னிப்பு பெற்றுக்கொள்வது அவசியம். इन कार्यों को अवसर हम प्रभु के पास आकर उन कार्यों को हम अंगीकार कर कर परमेश्वर के उपस्थिति में उसे छोड़ना बहुत बहुत आवश्यकता है. ஹalleluya. हालेलुया. அதான் ஏசாயா சொல்லுகிறார், ஐயோ நான் அதமானேன் அசுத்த உதடுள்ள மனுஷன் என்று சொல்லி. அப்பதான் அவருக்கு புரியுது நான் எப்படிப்பட்ட மனுஷன் என்று சொல்லி என்ன செய்யறது, உண்மையான நிலைமையை புரிகிறது பார்க்கிறோம். அதனால தான் கர்த்தர் அந்த நெருப்பு தழல் வந்து அவருடைய வாயை தொட்டது, அவருடைய உதடுகளை தொட்டது, அவருடைய அக்கிரமம் நீங்கிறது, அவருடைய பாவம் அங்கு நீங்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. इसलिए जब यशायाह नबी कहता है परमेश्वर की उपस्थिति में, वो यूं कहता है, हाय हाय मैं तो पापी मनुष्य हूँ करके वो जब कहता है, तब मैं नष्ट हुआ करके, क्योंकि मैं अशुद्ध होठे वाले मनुष्य हूँ और अशुद्ध होठे वाले मनुष्यों के बीच में रहता हूँ, क्योंकि मैंने सेनाओं की यहोवा महाराजाधि राजा को अपनी आंखों से देखा है करके जब वो कहते हैं, तो वहाँ क्या हुआ है, वहाँ पर एक शराब ने अपने हाथों में अंगारा लिए हुए उसके होठों को चमड़े से छूकर उसको शुद्ध करते हुए हम देख पाते हैं. அப்ப ஆவியானவரோட நம்ம நெருங்கி ஜீவிக்க जब हम पवित्र आत्मा के संग संग जितना हम रहते हैं, ஆவியானவர் நம்மளை சுட்டி காட்டுகிறார். परमेश्वर हमें पवित्र आत्मा हमें बताता है. அந்த ஒயிட் ஷர்ட்ல ஒரு சின்ன பாயிண்ட், ஒரு இங்கு ஒரு பிளாக் மார்க் இருக்கும்போது அதுதான் எல்லாமே தெரியும் அசிங்கமா இல்லையா? अगर जैसे माने एक वाइट शर्ट में एक काला सा एक छोटा सा एक कुछ ऐसे खलंग हो जाता है, वही बड़ा सा दिखता है. அதே போல இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் தான் ஒயிட் ஷர்ட்டா இருக்கிறோம். आज हम परमेश्वर के बच्चे ही इस वाइट शर्ट के जैसा है. நம்முடைய இருதயமும் அப்படிப்பட்ட வெள்ளை நிறமா இருக்கட்டும். यानी हमारा हृदय ऐसे सफेद रहे, சிந்தனைகள், நம்முடைய பேச்சு, வாழ்க்கை எல்லாமே, हमारा जिंदगी, हमारे बोलचाल, हमारी सोच विचार सब कुछ बिल्कुल पवित्र रहे. கரை திரை இல்லாதவர்களாய் ஒரு மனவாட்டியாய் சுத்த மனவாட்டியாய் बिना पाप निष्पाप निष्कलंक रहे. உள்ள நோக்கி பாருங்க. हम अंदर की ओर देखें. ஒவ்வொரு நாளும் நம்முடைய கண்களை நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். हर एक दिन हम अपने आंखों की कार्य को हम जांचें, வாயின் வார்த்தைகள், हमारे मुंह के शब्दों को செவிகள், जांचें, இருதயங்கள், हम जो सुनते हैं, जो हमारे हृदय में आता है, हमारे चाल चलन, பாதைகள் हमारी मार्ग, எல்லாம் அவருக்கு முன்பாக வெளியரங்கமாய் सब कुछ परमेश्वर के नजर में खुला है. ஒரு சாட்சியா இருக்கட்டும். हम एक गवाह के रूप में हो जाएं. ஹalleluya. हालेलुया. ஆமென். ஆமென். அடுத்ததாக எங்க பார்க்கணும்? आगे हमें क्या कहां देखना மத்தேயு चाहिए? எழுதின சுவிசேஷம் 24 அதிகாரம் मत्ती रचित सुसमाचार 24वें अध्याय में 32 வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். 32वें आयत से लेकर पढ़ते हैं. அத்தி மரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24 அதிகாரத்துல मत्ती 24वें अध्याय में 32 வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறோம். 32वें आयत से लेकर पढ़ते हैं. அத்தி மரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள், அதிலே இளங்கிளை தோன்றி துளிர் விடும்போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். அப்படியே இவைகளெல்லாம் நீங்கள் காணும் போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். अंजीर के पेड़ से ये दृष्टांत सीखो, जब उसकी ढाली कोमल हो जाती और पत्ते निकलते लगते हैं तो तुम जान लेते हो कि कृष्ण काल निकट है. इसी रीति से जब तुम इन सब बातों को देखो तो जान लोगे कि वह निकट है, ஆமென். वरन द्वार पर ही है. ஆமென். சோ சுற்றிலும் கொஞ்சம் பாருங்கங்கறார். இப்ப यानी प्रभु अब कहते हैं, अब देखो अपनी चारों तरफ. அரசியல்ல மாற்றம், आपकी पॉलिटिक्स में कैसा बदलाव है, இயற்கையில மாற்றம், अपने संस्कृति में कैसा बदलाव है, சபையில மாற்றம், आपकी
मंडली में कैसी बदलाव है, இஸ்ரவேல் தேசத்துல ஒரு மாற்றம். इजराइल देश में कैसी बदली है। சோ இதெல்லாம் பார்க்கும்போது இயேசுவுடைய வருகை ரொம்ப சீக்கிரமா இருக்குது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். जब इन चीजों की ओर ध्यान देते हैं तो हम जान लेते हैं कि यीशु मसीह का आगमन कितनी जल्द है। ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया। சுற்றிலும் கவனிங்க. यानी हमें अपनी चारों तरफ देखना चाहिए, நியூஸ் பேப்பர் வாசிக்கணும், நம்ம हमें अखबार को पढ़ना है, தேசத்தின் நிலைமைகளை கவனிக்க வேண்டும். देश की परिस्थितियों को हमें देखना है। நடக்கிற காரியங்கள் எல்லாம் நாம் பார்க்கும்போது எவ்வளவு வேதனையா இருக்குது பாத்தீங்களா? जो भी बातें हो रही है उसे देखते हैं तो हमें कितना वेदना लगती है। ஜனங்களுடைய அழிவை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கிறது. लोग जो मिट जा रहे हैं उसे देखते ही हमें बहुत कष्ट लगता है। பாவங்கள் பெருகி கொண்டிருக்கிறது. पाप बढ़ रही है இன்னொரு பக்கம் சயின்ஸ் பெருகிட்டு இருக்கிறது. और एक तरफ देखा जाए टेक्नोलॉजी साइंस वैज्ञानिक बढ़ रही है। புதிய விதமான கண்டுபிடிப்புகள் பெருகிட்டு இருக்கு. नई नई जो लोग विज्ञान में बहुत सारी चीजों को लेकर आ रहे हैं, இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம செய்ய வேண்டியது முதலாவது ஜெபிக்க வேண்டும். इन सब चीजों को जब हम देखते हैं तो पहला कार्य हमें क्या करना चाहिए, प्रार्थना करना चाहिए। அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக ஜனங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். यानी मिट जा रहे हैं उन लोगों के लिए हमें प्रार्थना करनी चाहिए। இரண்டாவது இப்படிப்பட்ட இந்த உபத்திரம் காலத்துல இப்படிப்பட்ட மோசமான நாட்கள்ல நம்மளை பரிசுத்தமா எப்படி காத்துக்கொள்ள வேண்டும் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். और दूसरा ऐसे मुसीबतों के इन दिनों में किस तरह से हम अपने आप को हमें देखना है, हमें रखवाली करना है, वो भी देखना चाहिए। அதே சமயத்துல ஆண்டுடைய வருகை ரொம்ப சீக்கிரமா இருக்குது என்பதை நாம் உணர்ந்து நாமும் நம்முடைய குடும்பத்தையும் आयत्तम पड़ता வேண்டும். साथ ही साथ परमेश्वर के आगमन कितनी जल्द में है करके उससे हमें समझकर हम अपने को और अपने घराने को हमें तैयार करना चाहिए। हालेलुया हालेलुया। சுற்றிலும் உங்களை பாருங்கள். यानी आपकी चारों तरफ की ओर ध्यान देना चाहिए। ஆமா, அறுப்பு காலம் வருகிறதுக்கு இன்னும் 4 மாதத்தான் இருக்கிறது என்பதை கர்த்தர் சொல்லுகிறார், இயேசு சொல்றார். यानी यहाँ पर यीशु मसीह बताते हैं अभी कटनी का समय तो बस 4 महीना ही है। அறுப்புக்கு எல்லாம் விளைந்து இருக்கிறது என்பதை உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று சொல்கிறார். कटनी के लिए सब कुछ तैयार है करके अपनी आंखें उठाकर देखो करके कहते हैं। அறுவடையை பாருங்கங்கறாரு। यानी कटनी की ओर ध्यान दो। सो நான் சொல்றது என்னென்றால் எழுப்புதலை பாருங்கள். यानी ஆமென். हम क्या कहना चाहते हैं, बेदारी की ओर ताकते रहें। ஹalleluya. हालेलुया। எத்தனை ஆண்டு காலம், எத்தனை சந்ததிகள், எத்தனை சபைகள் ஜெபித்து கொண்டிருக்கிறாங்க இந்த எழுப்புதலுக்காக. इस बेदारी के लिए कितने सालों से कितने लोग, कितने कलीसियाएं इसके लिए प्रार्थना में हैं। நிச்சயமா நம்ம விசுவாசிப்போம். जरूर हम विश्वास करें, நம்மை சுற்றிலும் ஒரு பெரிய எழுப்புதல் வரப்போகுதை நாம் பார்க்க போகிறோம். हमारी चारों तरफ जरूर एक बेदारी आएगी, उसे हम देखेंगे। ஹalleluya. हालेलुया। கடைசியாக நாம் என்ன பார்க்கணும்? अंतिम में हमें क्या देखना है? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்துல मत्ती रचित सुसमाचार 6वें अध्याय में 25ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறேன். 25वीं आयत से लेकर पढ़ते हैं। 25 ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்கு கவலைப்படாதீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? அதனால் ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? 25वीं आयत से लेकर पढ़ते हैं। इसीलिए मैं तुमसे कहता हूँ कि अपने प्राण के लिए ये चिंता ना करना कि हम क्या खाएंगे और क्या पिएंगे, और ना अपने शरीर के लिए कि क्या पहनेंगे। क्या प्राण भोजन से और शरीर वस्त्र से बढ़कर नहीं? आकाश के पक्षियों को देखो, वे ना बोते हैं, ना काटते हैं और ना कत्थे में बटोरते हैं, फिर भी तुम्हारा स्वर्गीय पिता उनको खिलाता है। क्या तुम उनसे अधिक मूल्य नहीं रखते? ஆமென். ஹalleluya. हालेलुया। எதை பாருங்க? किसको देखना है? ஆகாயத்து பட்சிகளை பாருங்கன்றார். यानी आकाश की पक्षियों का और ध्यान दो। ஆமா, கர்த்தர் படைத்த அந்த இயற்கை மரங்கள், செடி, கொடிகள், பறவைகள் எல்லாத்தையும் பார்க்கணும் இன்னைக்கு நம்ம. आज हमें जो परमेश्वर ने सृजे हैं सारे पेड़ पौधे और जानवर और पक्षी, सबको हमें देखना चाहिए। உதாரணத்துக்கு பாருங்களேன், இந்த காக்காவை பாருங்களேன். उदाहरण के लिए आप कव्वे को देखिएगा। அதுக்கு எந்த டென்ஷனுமே கவலையே இருக்காது நான் நினைக்கிறேன். हम सोच रहे हैं उसके लिए कोई भी टेंशन नहीं रहता होगा। நம்மளுக்கு தான் இத்தனை அறிவு இருந்தாலும் நம்ம தான் எல்லாத்தையும் குறித்து கவலைப்பட்டுட்டு இருக்கிறோம். हमारे अंदर इतना ज्ञान हो तब भी हम इतने सारे चीजों के लिए हम बहुत ही चिंतित करते हैं। கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முளத்தை கூட்டுவா? अगर आप चिंता करने से कौन अपने शरीर में एक और लंबाई हो जाएगा। 30வது வசனத்தில் அற்ப விசுவாசிகளே என்றார் கவலைப்படுகிறவர்களை பார்த்துட்டு. और 30वीं आयत में प्रभु कहते हैं जो चिंता करते हैं उन लोगों को देखकर, हे अल्प विश्वासियों। இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்வளவு
இவ்விதமாய் உடுத்துவித்தார். உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? जब परमेश्वर मैदान की घास को जो आज है और कल भाड़ में झोंके जाएंगे ऐसा वस्त्र पहनाते हैं, तो क्या अल्पविश्वासियों तुमको यह इनसे बढ़कर क्यों ना पहनाएगा? ஆகையால் என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதீர்கள். इसीलिए तुम चिंता करके यह ना कहना कि हम क्या खाएंगे और या क्या पिएंगे या क्या पहनेंगे, இவர்களெல்லாம் அஞ்ஞானிகளை நாடி தேடுகிறார்கள். क्योंकि अन्य जाति इन सब वस्तुओं की खोज में रहते हैं, இவர்களெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். पर तुम्हारा स्वर्गीय पिता जानता है कि तुम्हें इन सब वस्तुओं की आवश्यकता है. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். इसलिए पहले तुम परमेश्वर के राज्य और उसके धर्म की खोज करो, तो ये सब वस्तुएं भी तुम्हें मिल जाएंगे. हालेलुया. हालेलुया. ஒரு எறும்பிட்டந்து சில காரியங்களை கற்றுக்கொள்ளணும். यानी चींटी से भी हमें कुछ बातों को सीखना चाहिए. காகட்டந்து சில காரியங்களை சொல்லி தராரு. कौवे से भी कुछ बातों को सीखने के लिए परमेश्वर बताते हैं. அவங்களெல்லாம் கர்த்தர் நேர்த்தியாய் போஷிக்கும்போது उन सारे कार्यों को परमेश्वर ने बहुत ही सुंदर तरीका से अगुवाई करते हैं. அழைத்த தேவன் உங்களை கைவிட்டுவாரா? जिनको बुलाया, आपको बुलाया, परमेश्वर आपको छोड़ देंगे क्या? ரத்தத்தால் கழுவப்பட்ட உங்களை கர்த்தர் கைவிட்டுவாரா? अपनी लहू से धुलाए हुए आपको परमेश्वर छोड़ देंगे क्या? நிச்சயமா இல்லை. जरूर नहीं. உங்களை கர்த்தர் அற்புதமா நடத்துவார். परमेश्वर जरूर आपको अद्भुत तरीके से अगुवाई करेंगे. அவருடைய ராஜ்யத்துக்கும் நீதியத்துக்கும் மாத்திரம் வாழுங்க, அதை மாத்திரம் தேடுங்க. केवल आप परमेश्वर की धार्मिकता की, परमेश्वर के राज्य के प्रति खोजी करें. आमेन. आमीन. முதலாவது பார்த்தோம், கர்த்தர் செய்த நன்மைகளை திரும்பி பாருங்கள். पहला हमने देखा है परमेश्वर जो भलाई किए हैं उपकारों को, और हमें देखना चाहिए. இரண்டாவதாக எப்பக்கமும் அடைக்கப்பட்டாலும் மேல் நோக்கி பாருங்கள். दूसरा, अगर चारों तरफ आपके लिए बंद क्यों ना हो, लेकिन आप ऊपर की ओर हमें देखना चाहिए. மூன்றாவதாக முன்னோக்கி பார்த்து முன்னோக்கி செல்வதற்கு நீங்க முயற்சி பண்ணுங்க. तीसरा, हमें आगे की ओर देखना चाहिए और आगे की ओर बढ़ते जाना चाहिए. நாலாவதாக நமக்குள்ள இருக்கிற காரியத்தை நம்ம நிதானித்து பார்க்கும்படியாக கர்த்தர் அழைக்கிறார். चौथा कार्य, हम अपने हृदय के अंदर यानी अपने जीवन के अंदर कार्य के प्रति हमें जांचना चाहिए. ஐந்தாவதாக உங்களை சுற்றி நடக்கிற சில மாற்றங்கள், வருகைக்கு ஆயத்தமான சில அடையாளங்களை நீங்க பாருங்க. पांचवी कार्य, हमारी चारों तरफ जो होती है परमेश्वर के आगमन के लिए जो तैयारियां हो रही है, जो बातें हो रही है, उसके और हमें ध्यान देना चाहिए. கடைசியாக और अंतिम में, கவலைப்படாதீங்க, आप चिंता ना करें. கர்த்தர் இந்த காகங்களையும் இந்த புல்லையெல்லாம் ஆண்டவர் இப்படி அழகா நடத்துகிறார், அதை கவனிச்சு பாருங்கன்றார். यदि परमेश्वर घास को और खव्वे को अगर कितने अच्छे पहनाते हैं और खिलाते हैं, तो हमें छोड़ देंगे क्या? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ये वो परमेश्वर आप सभी को आशीष கவனித்து करें. பாருங்கள். आप ध्यान से देखें, கர்த்தர் உங்களுக்கு புரிய வைப்பார். परमेश्वर आपको समझाएंगे. ஜெபிக்கலாம். आइए प्रार्थना करें. நீங்கள் அதிகமாக நேசிக்கும் நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். हमारे स्वर्गीय पिता परमेश्वर, हम तेरा धन्यवाद करते हैं. இந்த रक्षा வசனத்தின் மூலமா நீர் எங்களோடு நீங்க பேசினதுக்காக ஸ்தோத்திரம். प्रभु, इस वचन के द्वारा हमसे बातें करी, धन्यवाद करते हैं. இந்த வேளையில் நாங்கள் கவனித்து பார்க்கிறோம். इस समय में हम ध्यान से देखना चाहते கர்த்தர் हैं, செய்த நன்மைகளை கவனிக்கிறோம். परमेश्वर की ओर की उपकारों को देखना மேல் चाहते हैं, நோக்கி கவனிக்கிறோம். और ऊपर की ओर ताकना चाहते முன்னோக்கி हैं, கவனிக்கிறோம். आगे की ओर. எங்கள் வாழ்க்கையின் அந்த ரங்க காரியத்தை கவனிக்கிறோம். हमारे जिंदगी की अंदर ये चीजों को, अंदर ये बातों को हम ध्यान देना चाहते हैं, जांचना चाहते हैं. சுற்றில் நடக்கிற காரியங்களை கவனிக்கிறோம். हमारी चारों तरफ जो होती है उन कार्य के प्रति ध्यान देना चाहते हैं. நீங்கள் உங்களுடைய படைப்பை, உங்களுடைய அற்புதமான அந்த உதவியை நாங்கள் பார்க்கிறோம் ராஜா. प्रभु, आपने जो इतने अद्भुत तरीके से सृजे हैं, उन कार्य के प्रति ध्यान देना चाहते हैं. அப்பா, நீர் எங்களை எவ்வளவு அழகா நேர்த்தியாய் நடத்துகிற தேவனா இருக்கிறதுக்காக प्रभु, ஸ்தோத்திரம். आप कितनी सुंदर तरीके से हमें अगुवाई करते हैं, धन्यवाद. இந்த रक्षा, வசனத்தின் மூலமா நீர் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்க, इस वचन के द्वारा हर एक को आशीषित कर, பலப்படுத்துங்க, भल दीजिए, அநேக சாட்சிகள் எழுப்புவீராக. कई गवाहों को खड़ा कर. மீட்பர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. उद्धारकर्ता यीशु के नाम से हम प्रार्थना करते हैं, मेरे जीवित परमेश्वर. ஆமென். आमीन. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. यहोवा परमेश्वर आपको आशीषित करे. ஆமென். பிரைஸ் தி லார்ட். सबको जय मसीह.